तमिलनाडु में डीएमके के लोग बिहार के मेहनतकश लोगों को प्रताड़ित करते हैं। People of India know very well about Narendra Modi. He is supposed to be above language, above community, above religion. As a Prime Minister, he should treat all the states as one. He should be the sovereign of this country. But unfortunately, Narendra Modi from day one, his rule of government is dividing and ruling this country. It is worse than the Britishers. In spite of giving more funds to Bihar, they have not made any improvement. Whereas without getting any benefit from this government, from Narendra Modi's government, M.K. Stalin's government has performed well in the economic growth. We are 11.19, comparatively number one in the country. Mr. Modi is jealous of that, and that's why he's making all this sort of allegations against the DMK, and the people of Bihar will definitely take note of his false propaganda and teach him a good lesson in the coming elections. காலையில முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் போடுறாரு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பீகார்ல இருந்து தமிழக மக்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டை பத்தி தப்பா பேசிட்டாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசினாங்க? தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய, தமிழ்நாட்டிலே வேலை பார்க்கக்கூடிய பீகாரை சேர்ந்த, இங்கே வேலை பார்க்கக்கூடிய சொந்தங்கள் தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியினுடைய தலைவர்கள் அவமானப்படுத்துறாங்க. இதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்ன வார்த்தை. இது டிஎம்கே அவமானப்படுத்துறாங்கிற ப்ரூஃப் நம்முடைய சமூக வலைதளத்துல அந்த வீடியோவை போட்டு ஹிந்தி சப்டைட்டில் போட்டிருக்கோம். நம்ம பிஜேபி தமிழ்நாடு, என்னுடைய சமூக வலைதளம், நம்முடைய நயினார் அண்ணன் எல்லாத்துலயும் நீங்க பார்க்கலாம். அதுல எப்படி தயாநிதி மாறன் அவர்கள் பீகார்ல இருந்து இங்க பணிபுரியக்கூடியவங்களை மிக மோசமா பேசினாங்க. டிஆர்பி ராஜா, திரு பொன்முடி, திரு ஆர் ராசா, இவங்க எல்லாமே வேறு வேறு காலகட்டத்தில் பான்பராக்கு வாயன், டாய்லெட் கட்டுறவங்க. இதை பேசியதைத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் பீகாரை சார்ந்த தொழிலாளிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அவமானப்படுத்தினாங்க.